Big Boss Season 9 Day 2. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமா சண்டை ஆரம்பிக்கும் நான் நினைச்சே பார்க்கலங்க. திவாகரை வச்சுதாங்க ப்ரோக்ராமே ரன் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு வந்து திவாகரோட ஆட்டம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திவாகரும் அரோரா சின்க்ளேரும் வந்து அவங்க நடிச்சாங்க பாருங்க, சிலம்பரசன் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி சூப்பரா ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹவுஸ்ல வந்து நார்மல் ஹவுஸ்க்கு ஸ்வாப் பண்ணுவாங்க பாருங்க. துஷாரையும் அந்த பயானியையும் ஸ்வாப் பண்ணிட்டு அதனால கொஞ்ச நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி வந்து இல்ல நான் சொல்லவே இல்லையே, நான் போறேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவரு சொன்னதே மறந்து பேசிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி எல்லாம் ரொம்ப வாரம் இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சண்டை என்னங்க இந்த அளவுக்கு, இப்பவே வந்து திவாகர் கூட எல்லாருமே வந்து வரிசை கட்டி நிக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு. அந்த பிரவீன் பாத்தீங்கன்னா சண்டை போடுறாரு, நிறைய பேர் சண்டை போடுறாங்க. அந்த திவாகருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1-2 பேர் தான் விரல் விட்டு என்னெல்லாம். அதுல முக்கியமா விஜய் பார்வதி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஜய் பார்வதி கிட்ட கண்ணாடி போடலையான்னு சொல்லி அந்த மீனவ பெண் சொன்னது வந்து உண்மையிலேயே நானும் நினைக்கிறேன் அது வேணுன்ட்டே சொன்ன மாதிரி தாங்க இருந்தது. அது வந்து கரெக்டா அந்த டைம்ல வந்து விஜய் பார்வதி திட்டி விட்டாங்க அவங்கள. ரொம்ப பேசாத, ஓவரா பேசாதன்னு சொன்னது வந்து பர்ஃபெக்டா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஆஸ் ஆஃப் நவ் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேமை நல்லா புரிஞ்சு விளையாடுறது விஜய் பார்வதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடுவுல பாத்தீங்கன்னா அந்த குடிநீரை வந்து சமைச்சதுனால கனியை வந்து பிக் பாஸ் வந்து திட்டினாரு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு இருந்தாங்க. மோரர்லெஸ் பாத்தீங்கன்னா இன்னும் இப்பதாங்க பிக் பாஸ்ல 2 வீடா பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே கொஞ்சம் கிளாஷஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அப்படியே சும்மா உட்காந்துட்டு போற மாதிரி தாங்க இருக்கு. அந்த அகோரி பாத்தீங்கன்னா சும்மா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்விமன் வந்து சும்மா இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அமைதியாவே இருக்காங்க. எப்பவுமே வந்து கதை சொல்ற எபிசோட் எல்லாமே எப்பவுமே வந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் வரும். இந்த சீசன் 9ல வந்து கதை சொல்றது 2வது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 பேர் கதை சொன்னாங்க பாருங்க, எமோஷனலா இருந்ததுங்க. 2 பேர் ஸ்டூடியோ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. உண்மையிலே 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு 2 பேரோட ஸ்டோரியை கேட்டு நிறைய பேர் கண்டிப்பா பிக் பாஸ் பார்த்து எழுதிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா இப்பவே வந்து சாப்பாடு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பால் அனுப்புங்க, தண்ணி இல்ல, இன்னும் 2 நாள் தான் ஆகுது, இன்னும் என்னமோ ஒரு 50 டேஸ் இருந்த மாதிரி இப்பவே வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை பிக் பாஸ்ல இந்த தடவை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து யூடியூப் சோஷியல் மீடியால இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் சேலரி கம்மியா கொடுக்கறதுக்காகவே சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் எடுக்கல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கு. நாளை சந்திப்போம். நன்றி.